நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் கோலாகலமாக நடைபெற்ற ரத சப்தமி. பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து அருள் புரிந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரத சப்தமி விழா. சர்வ அலங்காரத்தோடு மாடவீதியில் புறப்பாடு கண்ட செல்வ திருமகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி, ஸ்ரீ கோதண்டராம சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயங்களில் ரத சப்தமி. வாகனங்களில் உலா வந்த உற்சவ தெய்வங்களை தரிசித்த பக்தர்கள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் முகாம் அலுவலகத்தில் குடியரசு தின விழா. மூவர்ண கொடியை பறக்கவிட்ட அறங்காவலர் குழு தலைவர். திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக மைதானத்தில் 77வது குடியரசு தின விழா. தேசிய கொடியை பறக்கவிட்டு சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கிய செயல் அலுவலர். திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அலுவலகத்தில் குடியரசு தின விழா. மூவர்ண கொடியை பறக்கவிட்டு சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய முதன்மை நிர்வாக அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ரத சப்தமி. சூரிய பிரபை வாகனத்திலும் சந்திர பிரபை வாகனத்திலும் திருக்காட்சி தந்த உற்சவர் பெருமாள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் பூபதி திருநாள் விழா. பல்வேறு வாகனங்களில் உபய நாச்சியார்களுடனும் தனித்தும் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் நேற்று ரதசப்தமி விழா கோலாகலமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு வாகனங்களில் உலா வந்து ஸ்ரீ மலையப்ப சுவாமியை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு வாகன சேவைகள் துவங்கின. வாகன மண்டப திரை விலக்கப்பட்டதும் சூரிய பிரபை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி சூரிய நாராயணர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலமந்திர் மாணவர்கள் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சூர்யாஷ்டகத்தை பாராயணம் செய்ய வீதி உலா துவங்கியது. தங்க சூரிய பிரபை வாகனத்தின் மேல் சிகப்பு பட்டுடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களுடன் சூரிய நாராயண சுவாமியாக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமி வலம் வர லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி பரவசத்துடன் தரிசித்தனர். இருகுடை சேவையோடு பவனி வந்த உற்சவர் முன்பு கோவில் யானைகள் பல்வேறு மாநில கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு B.R. நாயுடு, செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால், கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி ஆகியோர் உடன் வர சூரிய பிரபை வாகன சேவை சிறப்பாக நடைபெற்றது. கேலரிகளில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வாகன மண்டபத்தில் பிரியபக்தன் மீது சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமி எழுந்தருளி காட்சி தர அர்ச்சகர்கள் கற்பூர ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. பெரிய திருவடி வண்ண பட்டாடை உடுத்திக் கொண்டு மாலை அணிந்தவாறு காட்சி தர தொப்பார கிரீடமும் சர்வாபரணங்களும் அணிந்து ஸ்ரீ மலையப்ப சுவாமி அழகாக திருக்காட்சி தந்தருளினார். மாடவீதியில் உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்தோடு தரிசித்தனர். பிறகு சர்வ பூபால வாகனத்தில் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு புறப்பாடும் துவங்கியது. பக்தர்களின் கோவிந்த நாம கோஷங்கள் நடுவே அழகாக காட்சி தந்தவாறு எம்பெருமான் பவனி வர ஆரத்திகள் காண்பித்து பக்தர்கள் வழிபட்டனர். இதையடுத்து ரதசப்தமி திருவிழா நிறைவாக சந்திரபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. பிரகாசமாக காட்சி கொடுத்த சந்திரபிரபை வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ மலையப்ப சுவாமி எழுந்தருள அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. மாடவீதியில் சந்திரபிரபை வாகனத்தின் மீது நின்று உலா வந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு
பக்தர்கள் கற்பூரம் காட்டி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரதசப்தமி விழா வைபவமாக நடைபெற்றது. ரதசப்தமி விழாவின் முதல் பகுதியாக நேற்று காலை ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி தங்க குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருள செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கங்குன்ற மண்டபம் அருகே ஸ்ரீ சூரியநாராயண சுவாமியை தங்க குதிரை மீது நிறுத்திக் கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா புறப்பட்டனர். சர்வாபரணங்கள் அணிந்து அழகாக காட்சி தந்தபடி குதிரை வாகனத்தின் மேல் உலா வந்த சுவாமி முன்பு கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து செல்வ திருமகளான ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் வாகன புறப்பாடுகள் வைபவமாக துவங்கின. முன்னதாக சூரிய பிரபை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சிகப்பு பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து அமர்த்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் வீதி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் தாயார் மாடவீதியில் உலாவர வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து தாயாருக்கு ஹம்ச வாகன சேவை நடைபெற்றது. மஞ்சள் பட்டு உடுத்திக் கொண்டு சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிந்து அன்னப்பறவை மீது உலாவந்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். பின்னர் குதிரை வாகனத்தின் மீதும் உற்சவரை விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்திக் கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வீதி உலா புறப்பட்டனர். ஸ்ரீ பத்மலட்சுமி குதிரை வாகனத்தின் மேல் அமர்ந்து இருகுடை சேவையோடு மாடவீதியில் பவனி வந்து அருள வழிநெடுகிலும் பக்தர்கள் ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசித்தனர். பின்னர் தாயாருக்கு கருட வாகன சேவையும் நடைபெற்றது. பெரிய திருவடி மீது ஊதா நிற பட்டுக்கரை வைத்த காவிப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு மலர் கிரீடத்துடன் மாலைகள் அணிந்தவாறு அபயமும் வரதமும் காட்டி அருள் பாலித்தார் ஸ்ரீ அரிபத்தினி. அழகாக காட்சி தந்த தாயாருக்கு பெண்களின் கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சின்ன சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. அர்ச்சகர்கள் தாயாருக்கு ஆரத்தி காட்டியதும் திருவீதி உலா புறப்பட்டனர். மஞ்சள் பட்டு சேலை அணிந்து நீள்முடி கிரீடத்துடன் அழகாக காட்சி தந்த தாயாரை சின்ன சேஷ வாகனத்தில் அமர்த்தியவாறு மாடவீதியில் உலா வந்தனர். உலா முடிந்ததும் தாயாருக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழ் செயல்பட்டு வரும் பிரசித்தி பெற்ற திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவில், ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயம் மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ரத சப்தமி சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் சேஷ வாகனத்தில் உபயநாச்சியார்களோடு வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரபந்தம் சேவித்த ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி மரியாதை செய்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி தங்க கிரீடங்களுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு மாடவீதியில் உற்சவ மூர்த்திகளுக்கு சேஷ வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜரை சர்வ பூபால வாகனத்தில் அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூரம் காண்பித்ததும் உலா புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள், கோலாட்டங்கள் முன்னே செல்ல சர்வ பூபால வாகனத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை அனுமந்த வாகனத்தின் மேல் அமர்த்தி சின்னஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் சடாரி மரியாதைகள் செய்யப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. சிறிய திருவடி மீது சர்வ அலங்காரத்துடன் சுவாமி அமர்ந்து அபயம் காட்டியபடி வலம் வர கோலாட்டங்கள், கலை நிகழ்ச்சிகளோடு உற்சவருக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் அன்னப்பறவை வாகனத்தின் மீதும் ஸ்ரீ கோவிந்தராஜரை அமர்த்தி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன.
பிறகு இருகுடை சேவையோடு சுவாமிக்கு ஆலயத்திலிருந்து உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஹம்ச வாகனத்தில் உலா வந்த உற்சவருக்கு கற்பூர அரத்திகள் காட்டி பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு கலைக்குழுக்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு ஹம்ச வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதேபோல ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை வெள்ளி சூரிய பிரபை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சங்கு சக்கரம், கேடயம், வாள், கதை, வில், அம்பு என ஆயுதங்கள் ஏந்தி கொண்டு சூரிய பிரபை வாகனத்தின் மேல் சர்வாபரணங்களும் தங்க நாயக்கர் தலைப்பாகையும் அணிந்தபடி ஸ்ரீ கோதண்டராமர் திருக்காட்சி தந்தருளினார். கோவிலிலிருந்து வெளியே வந்த உற்சவரை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். சிறுமியர்களின் கோலாட்டங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ கோதண்டராம சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். இதேபோல் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை விசேஷ அலங்காரத்தோடு தங்க திருச்சியில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களுக்கு இருகுடைகள் பிடித்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நுழைவாயில் ஆராதனையோடு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு திருவீதி உலா துவங்கியது. மின்வொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த சுவாமியை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் இன்று துவங்கியதை அடுத்து ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு இன்று காலை ஆலயத்தில் இருக்கும் முகமண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, விஸ்வக்சேன ஆராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அபிஷேகத்தை துவக்கினர். தசரதன் மைந்தர்களுக்கும் ஜனகன் மகளுக்கும் அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியவாறு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து துளசியுடன் மலர் மாலைகள் சாற்றி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு திருமலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு முகாம் அலுவலகத்தில் அதன் தலைவர் மூவர்ண கொடியை பறக்கவிட்டு சிப்பந்திகளின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதை முன்னிட்டு திருமலையில் உள்ள அறங்காவலர் குழு தலைவர் முகாம் அலுவலகத்திற்கு வருகை தந்த திரு BR நாயுடு அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அறங்காவலர் குழு தலைவர் மூவர்ண கொடியை பறக்கவிட்டார். இதையடுத்து அவர் சிப்பந்திகளின் கௌரவ மரியாதையை ஏற்றுக்கொண்டதும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் சிப்பந்திகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக மைதானத்தில் குடியரசு தின விழா திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பதியில் உள்ள தேவஸ்தான அலுவலக மைதானத்தில் பிரத்யேக மேடை அமைத்து சிப்பந்திகள் மற்றும் பாதுகாப்புத்துறையினர் அணிவகுத்து இருக்க திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் அவர்கள் விசேஷ மரியாதைகளுடன் மைதானத்திற்கு அழைத்து வந்தனர். இதையடுத்து சிறப்பு மரியாதை அளித்து வரவேற்றதும் செயல் அலுவலர் மூவர்ண கொடியை பறக்கவிட்டார். இதையடுத்து மைதானத்தில் திறந்தவெளி வாகனத்தில் வலம் வந்ததும் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். பிறகு மேடையில் பேசிய செயல் அலுவலர் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பிறகு பேசியவர் கடந்த ஆண்டு முதல் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி, ரதசப்தமி உற்சவங்களை வெற்றிகரமாக நடத்தியதாக கூறினார். நாள்தோறும் 2 லட்சம் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கி வருவதாகவும் ஆலய நிர்மாணத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் திருமலை மற்றும் திருப்பதியில் பக்தர்களுக்காக பல்வேறு வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சங்கீத நிருத்திய கலாசாலை மாணவர்கள் பக்தி பாடல்கள் மற்றும் விடுதலை போராட்ட பாடல்களுக்கு அழகாக நடனங்கள் ஆடி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர்.
பிறகு பாதுகாப்புத்துறை சார்பாக நாய்கள் கண்காட்சி, வெடிகுண்டு நிபுணர்களின் வெடிகுண்டு சோதனை மற்றும் தீயணைப்பு வீரர்களின் செயல் விளக்க நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பிறகு பாதுகாப்புத்துறை சிப்பந்திகள், கலைஞர்கள் உள்ளிட்டோருக்கு செயல் அலுவலர் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து மூத்த ஊழியர்கள், திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள், டிஎஃப்ஓ திரு பணிக்குமார் நாயுடு அவருக்கு வெள்ளி பதக்கத்துடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் ஊழியர்களுக்கும் வெள்ளி பதக்கத்துடன் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் செயல் அலுவலர், CVNSO மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி மூவர்ண கொடியை பறக்கவிட்டு அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருமலையில் உள்ள கோகுலம் விருந்தினர் மாளிகைக்கு வருகை தந்த கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரிக்கு பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கூடுதல் செயல் அலுவலர் மூவர்ண கொடியை கம்பத்தில் பறக்கவிட்டதும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் அவர் சிப்பந்திகளின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டதும் பேசிய கூடுதல் செயல் அலுவலர் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அலுவலகத்தில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக அலுவலகத்தின் முன்பு மேடை மீது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி, காந்தியடிகள் மற்றும் பாரத அன்னைக்கு முதன்மை நிர்வாக அலுவலர் திரு பணிக்குமார் நாயுடு சிறப்பு பூஜைகளை செய்தார். இதையடுத்து கம்பத்தின் உச்சியில் மூவர்ண கொடியை முதன்மை நிர்வாக அதிகாரி பறக்கவிட்டார். இதைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இதையடுத்து பேசிய அவர் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலின் தெலுங்கு, தமிழ், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் நிறுவனத்தை மேலும் மேம்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் ரத சப்தமியை முன்னிட்டு உற்சவருக்கு சூரிய பிரபை மற்றும் சந்திர பிரபை வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை சூரிய பிரபை வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியனுக்கு சிகப்பு பட்டாடை கட்டி அடுக்கு பதக்கங்களுடன் காசு மாலை, வெள்ளி யக்னோபவீதம், கற்கள் பதித்த கிரீடத்தோடு காதணிகள் என சர்வாபரணங்கள் கொண்டு அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு ஆலய அதிகாரிகள், முன்னாள் குழு உறுப்பினர்கள் உற்சவரை கைத்தலமாக சுமந்து வெளியே வந்தனர். பிறகு தோள் மீது சுமந்தவாறு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு உற்சவர் பெருமாளை 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய சுவாமிக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து மாலை பகலவன் மறைந்ததும் உற்சவருக்கு சந்திரபிரபை வாகன சேவை நடைபெற்றது. புதுப்பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் எம்பெருமான் சந்திரபிரபை வாகனத்தின் மேல் நின்றருள வேத பாராயணம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தை தேர் பூபதி திருநாள் விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் காலை ஒற்றை பிரபை வாகனத்தில் எழுந்தருளி இருந்த உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆரதிகள் காட்டப்பட்டன. நீலக்கரை வைத்த வெண்ணிற பட்டாடையுடன் தங்க ஒட்டியானம் கட்டிக்கொண்டு காசுமாலை, அர்த்தச்சந்திர பதக்கத்தோடு நீலநாயக்க பதக்கம் தாங்கி முத்துவளைய கிரீடமணிந்து அபயம் காட்டியபடி சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தை அடைந்தனர். மாலை வேளையில் வெள்ளி ஹம்ச வாகனத்தின் மீது சுவாமி நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். சர்வ அலங்காரத்தோடு மாணிக்க அபயம் காட்டியபடி ஹம்ச வாகனத்தின் மேல் அமர்ந்து
பிரகாரங்களை சுற்றி வலம் வந்து அருள் பாலித்தார் ஸ்ரீ நம்பெருமாள். ஆலயத்தில் உள்ள 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளியதும் கோவில் யானைகள் வணங்க உற்சவருக்கு திருவந்திக்காப்பு நடத்தி மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். 3ஆம் நாள் காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திற்குள் சென்று சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவரை சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வெள்ளி திருக்குடை பிடித்து அழைத்து வந்தனர். முத்துவளைய கிரீடமணிந்து சர்வாபரணங்களோடு அபயம் காட்டியபடி சிம்மத்தின் மீது அமர்ந்து உலா வந்த உற்சவர் எதிரே பிரபந்த பாராயணம் நடைபெற்றது. பிறகு சுவாமிக்கு திருஷ்டி கழித்து திருவந்திக்காப்பு நடத்தியதும் பொதுஜன சேவை நடைபெற்றது. அன்று மாலை வெள்ளி யாழி வாகனத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். வண்ண பட்டாடைகளுடன் சர்வாபரணங்கள் அணிந்து அபயம் காட்டியபடி நம்பெருமாள் காட்சி தர சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். ஈட்டியுடன் கேடயமும் உறைவாளும் கொண்டு காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாளை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. 4ஆம் திருநாளான இன்று காலை உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் கொட்டு முழங்கியபடி இருக்க கருவறையிலிருந்து வெள்ளி தோளுக்கினியானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமி முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. முத்து வளைய கிரீடமணிந்து நவரத்தன காதனைகளுடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் அர்த்தச்சந்திர பதக்கம் தாங்கி காசுமாலையுடன் மலர் மாலைகள் அணிந்தவாறு காட்சி கொடுத்த சுவாமியை வாகன மண்டபத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு வெள்ளி இரட்டை பிரபை வாகனத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். மாணிக்க அபயம் காட்டியபடி பவனி வந்த சுவாமி முன்பு கோவில் யானைகள் வணங்க திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவரை மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ரத சப்தமியை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி உபயநாச்சியார்களோடு சூரிய பிரபையிலும் சந்திர பிரபை வாகனத்திலும் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். முன்னதாக நேற்று காலை வாகன மண்டபத்தில் உபயநாச்சியார்களோடு சூரிய பிரபை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமியை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் நவரத்ன கற்கள் பதித்த தொப்பார கிரீடமும் நெத்திச்சுட்டி பட்டையும் கட்டி சிகப்பு ஒற்றைக்கல் அட்டிகையோடு அடுக்கு பதக்கங்கள் காசுமாலை ஒட்டியானம் உள்ளிட்ட ஆபரணங்களும் அணிவித்து சிகப்பு பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் சிகப்பு பட்டு சேலைகள் அணிந்து சர்வாபரணங்களோடு தங்க கிரீடங்களுடன் திருக்காட்சி தந்தனர். 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர அரதி காட்டப்பட்டது. பின்னர் மாலை வேளையில் பகலவன் மறைந்ததும் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு சந்திரபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளுக்கு வெண்ணிற பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களோடு கிரீடங்களும் வெண் சாமந்தி மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு சந்திரபிரபை வாகனத்தில் உபயநாச்சியார்களுடன் வைர அபயம் காட்டியபடி ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி உலாவர பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சர்வாபரணங்களுடன் முன்னழகையும் இரட்டை கிளிப்பதக்கம் புஜகீர்த்தி உள்ளிட்ட ஆபரணங்களோடு பின்னழகையும் காட்டியபடி ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நிறைவாக வீதி உலா முடிந்து வாகன மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அப்பன் வெங்கடாச்சலபதி சுவாமி கோவிலில் ரத சப்தமி தீர்த்தவாரி வைபவமாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டதும் காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டது. நண்பகலில் கோவில் எதிரே உள்ள வசந்த மண்டபம் இடையில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்கள் முன்பு பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மங்களவாத்தியங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சகசிரதாரை வழியாக புனித நீரை ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்ததும் கேடயத்தின் மேல் தாயார்கள் சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை எழுந்தருளச் செய்து பக்தர்கள் புடைசூழ தாமிரபரணி நதிக்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு நட்டாற்றில் உற்சவர்களை கைத்தலமாக சுமந்து வந்ததும் தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் எருக்கன் இலையில் மஞ்சள் அட்சதை வைத்து கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தாமிரபரணியில் மூழ்கி புனித நீராடினர்.
பிறகு மீண்டும் உற்சவ தெய்வங்களை கைத்தலமாக சுமந்து வந்து கேடயத்தில் நிறுத்தி ஆலயத்திற்கு புறப்பட்டனர். தேவார பாடல் பெற்றதும் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுமான கும்பகோணம் அருள்மிகு பிரகன்நாயகி சமேத நாகேஸ்வர சுவாமி கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் சிவசூரிய பெருமானுக்கு ரத சப்தமியையொட்டி அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சிவசூரிய பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க சிவசூரிய பெருமானுக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ரத சப்தமி விழா நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்தனர். இதையடுத்து உள்வளாகத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை சிகப்பு பட்டாடையால் போர்த்தி கொண்டு கேடயத்தில் நிறுத்தி வெளியே சுமந்து வந்தனர். பிறகு ஸ்ரீ வரதராஜரை சூரிய பிரபை வாகனத்தின் மேல் சர்வாபரணங்களுடன் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மழை காரணமாக சுவாமிக்கு பட்டாடை போர்த்தி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்ததும் வேத பாராயணம் நடைபெற்றது. பின்னர் சாமரங்கள் வீசியவாறு கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். திரளான பக்தர்கள் உடன் வர ஆலய உலா நடைபெற்றதும் மீண்டும் உள்வளாகத்தை அடைந்த சுவாமி மீது போர்த்தப்பட்டிருந்த பட்டாடை களையப்பட்டது. பின்னர் சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ வரதராஜர் பக்தர்களுக்கு திருக்காட்சி தர பாராயணம் நடைபெற்றது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் கோலாகலமாக நடைபெற்ற ரத சப்தமி. பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து அருள் புரிந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ரத சப்தமி விழா. சர்வ அலங்காரத்தோடு மாட வீதியில் புறப்பாடு கண்ட செல்வ திருமகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி, ஸ்ரீ கோதண்டராம சுவாமி மற்றும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயங்களில் ரத சப்தமி. வாகனங்களில் உலா வந்த உற்சவ தெய்வங்களை தரிசித்த பக்தர்கள். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம். சிறப்பாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் முகாம் அலுவலகத்தில் குடியரசு தின விழா. மூவர்ண கொடியை பறக்கவிட்ட அறங்காவலர் குழு தலைவர். திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக மைதானத்தில் 77வது குடியரசு தின விழா. தேசிய கொடியை பறக்கவிட்டு சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கிய செயல் அலுவலர். திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் அலுவலகத்தில் குடியரசு தின விழா. மூவர்ண கொடியை பறக்கவிட்டு சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய முதன்மை நிர்வாக அலுவலர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ரத சப்தமி. சூரிய பிரபை வாகனத்திலும் சந்திர பிரபை வாகனத்திலும் திருக்காட்சி தந்த உற்சவர் பெருமாள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் பூபதி திருநாள் விழா. பல்வேறு வாகனங்களில் உபய நாச்சியார்களுடனும் தனித்தும் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.